ஓம் நமோ நாராயணா. அனைவரும் நலமுடன் மகிழ்ச்சியா இருப்பீங்கன்றத நம்பி அதற்கு கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். பாரத போர் முடிந்த 19வது நாள். அந்த கால வழக்கப்படி போர்ல வென்ற மகாரதர்களுக்கும் மன்னர்களுக்கும் மாலை மரியாதை செய்யும் விழா ஒன்று நடக்கும். அதாவது போர்ல பங்கேற்ற தேர்கள் வரிசையாக நிறுத்தப்படும். தேரோட்டிகள் கீழே இறங்கி மண்டியிட்டு நிற்பார்கள். மன்னன் அல்லது மகாரதர்கள் கீழே இறங்கியதும் தேர்ப்பாகன் மன்னனை வணங்கி மாலையிட்டு வெற்றி கோஷம் முழங்குவான். அதன் பிறகு போர்ல வெற்றி தேடி தந்த தேர்ப்பாகனுக்கு மன்னன் அல்லது மகாரதர்கள் பொன்னும் பொருளும் சன்மானமும் தந்து கௌரவிப்பாங்க. குருஷேத்திர போர் வெற்றிகரமா முடிந்தது. அதன் பிறகு வெற்றி கண்ட பாண்டவ சகோதரர்களுக்காக இந்த விழா, அதாவது தேர் விழா ஏற்பாடு ஆகி கொண்டிருந்தது. தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஆகிய 5 ரதங்களும் வரிசையாக நின்றன. மரியாதை விழா சடங்குகள் ஆரம்பமாயின. தர்மனுடைய தேரின் முறை முடிந்த பிறகு பீமனது சாரதி அவனை வணங்கி வாழ்த்தினான். பரிசாக விலை உயர்ந்த ரத்தின மாலையை பாகனுக்கு அணிவித்து கௌரவித்தான் பீமன். மேலும் பூமியும் பொன்னும் பொருளும் வழங்கினான். வெற்றி கோஷங்கள் வானை பிளந்தன. அடுத்தது அர்ஜுனன் ரதம். சாரதியோ பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். யாருக்கும் கிட்டாத மாபெரும் பேரு தனக்கு கிடைக்க போகிறது. பகவான் கிருஷ்ணனே தன்னை வணங்கி பாராட்ட போகிறான் என்று எண்ணி ஒரு கணம் தன்னை மறந்த நிலையில் இருமாப்போடு அந்த அற்புத தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான் அர்ஜுனன். ஆனா கண்ணன் தேர விட்டு இறங்கவில்லை. அர்ஜுனன் திகைத்தான். பெருமையோ சிறுமையோ பாராது கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று கீதையில் தனக்கு உபதேசித்த கண்ணன் தேர்ப்பாகனுக்கு உரிய கடமையை செய்ய ஏன் தயங்க வேண்டும் என்று நினைத்தான் அர்ஜுனன். அப்போது பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனின் அறியாமையை எண்ணி நகைத்தார். அர்ஜுனா, இந்த தேர் மட்டும் இந்த சடங்குக்கு விதிவிலக்கு. முதலில் நீ இறங்கு என்று கட்டளையிட்டார். கண்ணனின் வார்த்தையை மீறி அறியாத அர்ஜுனன் அக்கணமே தேரிலிருந்து கீழே இறங்கினான். அதே நேரம் தன் சகோதரர்களுக்கு கிடைத்த கௌரவம் தனக்கு கிடைக்கவில்லையே என ஒரு கணம் ஏங்கினான். கர்மயோகம் என்ற பகுதியாக கடமையை பற்றி அத்தனை தத்துவங்களை சொன்ன கண்ணன் ஒரு தேர்ப்பாகனாக பணியாற்றுவதற்குரிய கடமையை செய்ய ஏன் தயங்குறான்? இதனால மகாரதனான எனக்கு ஏற்படும் அவமானத்தை ஏன் அவன் எண்ணி பார்க்கவில்லை? நான் கண்ணனை என்னுடைய தேர்ப்பாகனாக ஏற்றுக்கொண்டதால் தானே எல்லோர் முன்னிலையிலும் எனக்கு இந்த சிறுமை ஏற்பட்டுள்ளது என்று எண்ணி மனம் குமுறினான் அர்ஜுனன். அர்ஜுனனின் மனோநிலைய தம் ஞானத்தால அறிந்தார் ஸ்ரீகிருஷ்ணர். அடுத்த வினாடியே தேரிலிருந்து கீழே இறங்கினார். அதே வினாடியில் தேர்கொடியில் இருந்த ஆஞ்சநேயரும் விலகி மறைந்தார். கண்ணன் தேரை விட்டு இறங்கிய மறு வினாடியே அர்ஜுனனின் தேர் குபீர் என்று தீப்பிடித்து அக்னி ஜுவாலையுடன் எரிய ஆரம்பித்தது. எல்லோரும் திகிலோடும் ஆச்சரியத்தோடும் பார்த்தனர். யாருக்கும் எதுவும் புரியவில்லை. அர்ஜுனா, இந்த பாரத யுத்தத்தில் உன் எதிரிகள் அனைவரின் தாக்குதல்களும் உன் ரதத்தின் மீதுதான் குறிவைத்து நிகழ்த்தப்பட்டன. அவர்கள் போரிலேத அஸ்திரங்கள், ஏவிவிட்ட தீய மந்திரங்கள், அனுப்பிய தீய சக்திகள் அத்தனையும் தடுத்து நிறுத்தி யுத்தம் முடியும் வர இந்த தேருக்கு உயிர் கொடுத்து காப்பாற்றி கொண்டிருந்தேன். நான் சாரதியாக அமர்ந்து கொண்டிருந்ததால் தான் இந்த தீய சக்திகள் இதுவரை செயலற்று இருந்தன. படைக்கப்பட்ட பொருள்கள் அனைத்துக்கும் ஆரம்பமும் முடிவும் உண்டு. இந்த தேரின் முடிவு ஏற்படும் தருணம் வந்ததை உணர்ந்தேன். நான் முதலில் இறங்கினால் இந்த தீய சக்திகள் செயல்பட தொடங்கிவிடும். அந்த வினாடியே தேர் தீப்பிடித்து எரிந்து சாம்பலாகும் என்பதையும் அறிந்தேன். இப்போது புரிகிறதா? நான் முதலில் இறங்கி இருந்தால் நீ இந்த தீயில் சிக்கியிருப்பாய்.
இப்போதும் உன்னை காப்பாற்றவே இந்த தேரை விதிவிலக்காக்கி உன்னை முதலில் இறங்கச் சொன்னேன். தேர்ப்பாகனாக பணிபுரிந்த நான் உன்னை வணங்கி வாழ்த்தி நீ தரும் சன்மானத்தை பெற தயங்குவதாக நீ நினைத்தாய். என் எல்லா செயல்களுக்கும் ஒரு காரண காரியம் உண்டு என்பதை பல சந்தர்ப்பங்களில் நீ அறிய வாய்ப்பளித்து இருக்கிறேன். இருந்தாலும் உன்னுடைய சுய கௌரவத்தால் உன் சிந்தனை சற்று நேரம் கலங்கி இருந்தது. அது தவறு. இதோ உன்னை வணங்க நான் சித்தமாயிருக்கிறேன் என்று நீண்ட விளக்கம் தந்தார் ஸ்ரீ கண்ணன். அவர் கூறிய கடைசி வார்த்தைகள் அர்ஜுனனின் காதில் விழவில்லை. காரணம், அவர் கால்களில் அர்ஜுனன் வயரற்ற மரம் போல விழுந்து கிடந்தான். வாழ்க்கை எனும் ரதத்தினில் கடவுளை சரணடைந்தால் இறுதி வரை துன்பத்தையும் தடைகளையும் களைந்து பிறவிப்பிணியினை கடைந்தேற சாரதி போல் நம்மை நடத்தி செல்வார். எனவே அவனை கேள்வியே இல்லாமல் சரணடைவோம். அனைத்து காலங்களிலும் அனைவருக்கும் பொருந்தக்கூடியதாக, அனைத்து பிரச்சனைகளுக்கும் வழிகாட்டுவதாக அமையும் கருத்துக்களை கொண்டதே பகவத்கீதையில் தனி சிறப்பாகும். மனிதர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கும் இறைவனை அடைவதற்கும் இறைவனே தன்னுடைய வாய்மொழிகளாக சொல்லி வழிகாட்டியதுதான் பகவத்கீதை. பகவான் கிருஷ்ணர் பாண்டவர்கள் குருஷேஸ்திர போரில் வெற்றி பெறுவதற்கு அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல மனித குலம் அனைத்திற்கும் சொன்னதே பகவத்கீதையாகும். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு என்ன வழி என்பது பற்றி பகவான் கிருஷ்ணன் கூறி ரகசிய வழிகள் இதோ இங்கே. வாழ்க்கையில அனைத்து விஷயங்கள்லையும் வெற்றி வேண்டும் என நினைக்காதவர்கள் இருக்கவே முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயம் வெற்றி தரும். ஆனா அந்த விஷயம் அனைவருக்கும் கை கொடுமா, வெற்றியை நிச்சயமாக தருமா என்றால் இல்லை என்பதுதான் அதற்கு பதிலாக இருக்கும். நாம் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதற்கு பகவத்கீதையில் சில ரகசிய வழிகளை பகவான் கிருஷ்ணர் குறிப்பிட்டுள்ளார். அந்த வழியில் நடந்தால் கண்டிப்பாக வெற்றி என்பது அனைவருக்கும் சாத்தியமே. இதோ அந்த ரகசியங்கள். உன்னுடைய வேலை எதுவோ அதில் மட்டுமே மனதையும் கவனத்தையும் வையி. அதனால ஏற்படும் விளைவுகள் பலன்கள் பற்றி ஒரு போது நினைக்காதே. விளைவுகளை அல்லது பலன்களை எதிர்பார்த்து எந்த ஒரு வேலையையும் செய்யாதே. 2. வெற்றி என்பது நாம் செய்யும் செயல்களில் இருந்தே பிறக்கிறது. அது ஞானத்தால் வளர்க்கப்பட்டு பொறுமையால் நிலைத்திருக்க செய்ய வேண்டும். அதனால் ஞானம், பொறுமை இவை இரண்டுமே வெற்றிக்கு மிக முக்கியமான ஊன்றுகோலாகும். 3. வெற்றி வரும்போது துள்ளி குதித்து கொண்டாடுவதும் தோல்வி அடையும் போது துவண்டு விடவும் செய்யாதீர்கள். எது வந்தாலும் உங்களுடைய நோக்கத்தில் உறுதியாக இருங்கள். நிதானம் எப்போதும் வெற்றியை எளிதாக்கிவிடும். 4. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செயல்படுங்கள். அதுவே வெற்றியையும் அமைதியையும் பெறுவதற்கான பாதையாகும். 5. உண்மையான வெற்றி என்பது உலகை வெல்வது கிடையாது, தன்னைத்தானே வெற்றி கொள்வதில்தான் அடங்கியுள்ளது. 6. விடாமுயற்சியும் நம்பிக்கையும் உங்களை நீங்கள் அடைய நினைக்கும் இடத்திற்கும் உங்களுக்கென்ன விதிக்கப்பட்டதை அடையும் இடத்திற்கும் அழைத்து செல்லும். 7. ஒரு வேலையை செய்வதற்கோ அல்லது உழைப்பதற்கோ மட்டுமே உனக்கு உரிமை உள்ளது. அதன் பலன்களின் மீது உனக்கு உரிமை கிடையாது. 8. எவர் ஒருவர் தர்மத்தையும் நேர்மையையும் பின்பற்றி அதன் வழியில் நடக்கிறாரோ அவரது பாதையில் மட்டுமே வெற்றி பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். 9. எந்த நேரத்திலும் எந்த சூழலிலும் வெற்றி தோல்வி இரண்டிலுமே நிதானத்தை இழக்காமல் இருப்பதே உண்மையான சாதனை மற்றும் வெற்றியை அடைவதற்கான திறவுகோல் ஆகும். 10. வெற்றி என்பது தன்னுடைய வாழ்க்கை தரம், நிலையில் ஆகியவற்றில் முன்னேற்றம் வேண்டும் என நினைத்து உழைப்பவருக்கு மட்டுமே உரியது. மற்றவர்களை வெற்றி கொள்ள வேண்டும், வீழ்த்த வேண்டும் என விரும்புவோருக்கு அல்ல. நாமும் கிருஷ்ணர் சொன்ன பாதையில் அவரை முழுமையாக
நம்பி அவர் பாதத்தை இறுக பற்றி கொண்டு நேர்மையுடனும் சுய ஒழுக்கத்துடனும் வாழ்வோம். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான பாதையில் நம்மை சாரதியாக இருந்து வழிநடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஓம் நமோ நாராயணா. நன்றி.